இப்போ நம்ம வந்து எல்லா காயும் போட்டு ஒரு ஹல்வா மாதிரி ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு சக்கரவள்ளி கிழங்கு, கொஞ்சம் பரங்கிக்காய், கொஞ்சம் சௌசௌ, கொஞ்சம் பீட்ரூட்டு, இது 4ஐயும் வேக வச்சுருக்கேன். இப்போ சக்கரவள்ளி கிழங்கு தோலை எடுத்துட்டு எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த சூடோட கொஞ்சம் கரண்டியால் மசிச்சு வைக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்கும். ஒரேடியாக மிக்சியில் அரைச்சா ஒரு மாதிரி ரொம்ப முழுக்குன்னு போயிடும். ஸோ நம்ம ஒரு கரண்டியால் மசிச்சு வச்சுக்கலாம். ஸோ நல்லா வச்சு மசிச்சாச்சு. நம்ம ஓரளவு போதும், இந்த மாதிரியே இருக்கட்டும். இது நல்லா ஒரு கப் அளவு இருக்குது. இதுக்கு சம அளவு வந்து நம்ம வந்து சர்க்கரை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு ஸ்பூன் கோதுமை மாவும் வந்து கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவு ரவையும் எடுத்துட்டுருக்கேன். ஏன்னா அதெல்லாம் சேர்ந்து வரணும். உங்களுக்கு அந்த காய்கறி மொத்தம் செஞ்சால் சரியாக வராது அப்படின்னு அதுக்கு ஒரு பைண்டிங் ஏஜென்ட் மாதிரி நான் வந்து கொஞ்சமாக வந்து ஒரு ஸ்பூன் இருக்கும், நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து கோதுமை மாவும் ரவையும் எடுத்துருக்கேன். இப்போ நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் விட்டு இதை நல்லா வறுத்துடலாம், சவக்க வறுத்துடலாம். இப்போ இது வந்து கொஞ்சமாக நான் வந்து ஒரு 1/2 கப் அளவு, ஒரு 1/4 கப்பு இருக்கும், 1/4 கப்புக்கு மேலே வந்து வாட்டர் எடுத்துகிட்ருக்கேன். இந்த கப்பில் அந்த விழுது வந்து நல்லா ஒரு 3/4 கப்பு இருந்தது. ஸோ அதே அளவு 3/4 கப்பு வந்து நம்ம வந்து சர்க்கரை எடுத்து இதில் நம்ம கரைச்சிக்கலாம். இதை நம்ம கரைச்சி எடுத்துட்டுருவோம். கரைச்சி எடுத்துட்டு இதையும் நம்ம இப்போ வறுக்கலாம். நிதானமாக வச்சு நம்ம வந்து வறுத்துடுவோம். கோதுமை மாவை வறுத்துடலாம். ஏன்னா நம்ம வந்து கேரட்டு பீட்ரூட்லாம் போட்டிருக்கோம். அதுலேயுமே உங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட் இருக்கும். அதனால நம்ம வந்து ரொம்ப ஸ்வீட் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு 3/4 கப்பு, இந்த அளவே நம்மளுக்கு வந்து சரியாக இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பச்சைவாக போக வறுபடட்டும். கோதுமை மாவை நல்லா வறுபட்டாச்சு. இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக ஒரு பால் பவுடர் சேர்த்துடலாம். ஒரு 10 கிராம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த அளவு தான் சேர்க்குறேன் நான். அதுலேயும் வேறு கொஞ்சம் ஸ்வீட் இருக்கும் நம்மளுக்கு. அடுப்பை நம்ம என்ன பண்ணிடலாம், இப்போ ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிட்டு இந்த பாகை விட்டுடலாம். இது சும்மா நான் வந்து சர்க்கரை கரைச்சி தான் வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு பற்ற வச்சு நம்ம வந்து பெருசு பண்ணிக்கலாம். இது ஒரு கொதி வரட்டும். இது கொதிக்கும் போது எல்லாம் நல்லா கரைஞ்சிடும்.
காய்கறி கலவையை சேர்த்துடலாம். இப்போ இந்த காய்கறி கலவையெல்லாம் சேர்த்து கலந்து விட்டாச்சு. கொஞ்சம் பீட்ரூட் வந்து கொஞ்சம் மசிப்படாமல் கொஞ்சம் அப்படியே தான் சேர்த்துருக்கேன். நல்லாயிருக்கும், ஒரு மாதிரி கட்டிப்பட. இது நீங்கள் ஆனால் வந்து ஒரு 2 நாள் வெளியே வச்சு இல்லை ஃப்ரிட்ஜில்னா ஒரு 2-3 நாள் அவ்வளோதான் சாப்பிட முடியும். ரொம்பலாம் வந்து நீங்கள் வந்து வெளியில் வச்சு சாப்பிட முடியாது. ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா கூட மிஞ்சி போனால் ஒரு 1 வீக் அவ்வளோதான். மற்ற அல்வா மாதிரிலாம் நீங்கள் 10 டேஸ் அப்படி வச்சுக்க முடியாது. ஸோ அன்றைக்கி செஞ்சு அப்படியே சாப்பிடலாம். ஸோ இது நல்லா வெந்து எல்லாம் சேர்ந்து வரட்டும். கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம். இப்போ நம்ம கொஞ்சமாக இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவு நெய் விடலாம். கொஞ்சம் நல்லா சுருண்டு வரட்டும். இன்னும் ஒரு 2 ஸ்பூன் அளவு நம்ம நெய் விட்டுறலாம். இந்த நெய்லாம் எல்லாம் கலந்துட்டு அப்புறம் வெளி வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வந்து ஒரு லஞ்சு காம்போ ரெசிப்பியில் ஒரு இது வீட்டு அல்வா, ஒரு கோதுமை மாவு அல்வா நம்ம வந்து செஞ்சு காமிச்சிருக்கோம். ஸோ அதே பதம் தான் கிட்டத்தட்ட. நல்லா ஒட்டாமல் சுருண்டு வரும்போது இறக்கிடுவோம். இப்போ ஒரு 3 ஸ்பூன் கிட்டத்தட்ட, அப்போ ஒரு ஸ்பூன் விட்டேன். இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் விட்டுருக்கேன். ஏற்கனவே வந்து கோதுமை மாவு வறுக்கும்போது நல்லா ஒரு 1.5 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவு நெய் விட்டுருக்கேன். மொத்தம் 5 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இதெல்லாம் சேர்ந்துட்டு எல்லாம் கெட்டிப்பட்டு சுருண்டு அந்த நெய் கொஞ்சம் திருப்பி கக்க ஆரம்பிக்கும். அப்போ வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். நல்லா கெட்டியாச்சு, நல்லா ஒட்டாமல் வந்துச்சு பாருங்கள். ஸோ நெய்யெலாம் வந்து விட ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் சைடில். இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கி வச்சிடுவோம். அல்வா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா சுருண்டிட்டு வருது பாருங்கள். நல்லா ஒட்டாமல் நல்லா சுருண்டிட்டு வருது. இந்த ஓரெல்லாம் பாருங்கள் நெய் விட ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இந்த சமயத்தில் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிடுவோம். ஸோ அல்வா ரெடி.
ஸோ ஒரு தட்டில் நம்ம ஆற வச்சுட்டோம். கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதோ கொஞ்சம் ஆற வச்சேன் பாருங்கள், கையில் நல்லா ஒட்டாமல் வருது பாருங்கள். அல்வா பதத்துக்கு எவ்வளோ நெய் பாருங்கள். நம்ம ஒரு 5-6 ஸ்பூன் நெய் விட்டு அந்த நெய் பூரா வந்துடுச்சு. ஸோ நல்லா ஹெல்த்தியான ஃப்ரூட் அல்வா பசங்களுக்கு ரெடி. ஃப்ரூட் அல்வாவில் மிக்ஸ்டு வெஜிடபிள் அல்வா, கேரட், பீட்ரூட், அப்புறம் வந்து சௌச்சோ, அப்புறம் வந்து சக்கரவள்ளி கிழங்கு இதெல்லாம் போட்டு நம்ம வந்து ஒரு அல்வா, சூப்பரான ஒரு அல்வா ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பசங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஏற்கனவே வந்து இப்போ நான் குலோப் ஜாமுன் வந்து ஒன்று போட்டிருக்கேன் இன்ஸ்டண்ட்டு. அப்புறம் இந்த வந்து மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் அல்வா ஒன்று போட்டிருக்கேன். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தாப்புல பண்டிகைலாம் வருது, தெலுங்கு வருஷப்பிறப்பு, தமிழ், அதுக்கெலாம் ஒவ்வொரு ஸ்வீட் முடிஞ்சால் போடுறேன்ட்டேன். அடுத்து வந்து நான் வந்து இந்த மிக்ஸ்டு வெஜிடபிள் அல்வா போட்டிருக்கேன். அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். முடிஞ்சால் இன்னும் ஒரு 2-3 ஸ்வீட் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து போட ட்ரை பண்ணுறேன். ஸோ அல்வா ரெடி, மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் அல்வா ரெடி. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே பிடிக்கும். பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது என்னதுன்னே அவங்களுக்கு தெரியாது. அவங்க கோதுமை அல்வான்னு நினச்சிட்டு சாப்பிடுவாங்க. நான் இதில் வந்து ஏலக்காய் தூள் போட்டேன், அதை உங்களுக்கு போட மறந்துட்டேன். நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து பாதாம் எல்லாம் வந்து சீவி சேர்த்துக்கலாம், முந்திரி பருப்பு இதெல்லாம் சீவி சேர்த்துக்கலாம். நான் எந்த ட்ரை ஃப்ரூட்ஸும் போடலை, அப்படியே ப்ளெயினாக தான் வச்சுருக்கேன். இதுவே வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டால் அதெல்லாம் சேர்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.